பிளான்ட் வச்சா பணம் ஈர்த்துட்டு நம்பிக்கைலாம் இருக்கு. அவங்களுக்கான செடி தான் இது. வீட்டு இப்போ செடி வாங்க வரவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சிட்டில இருந்துட்டு ஒரு செடி வந்து வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்க வருவாங்க. ஸோ அப்படி வர்றவங்க இங்க வந்து டைம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாமாண்ணா? அதுக்காக தானே இவ்வளோ விஷயங்கள் பண்ணுவோம். அதுக்காக தான் செய்றீங்க. வர்றவங்க வந்து புதுசாக வீடு கட்டுறாங்க, அவங்களுக்கு என்னதான் டிசைனிங்ல டைல்ஸ் பெயிண்ட் எல்லாம் பண்ணாலுமே இந்த செடிகளை வச்சாதான் அது ஃபுல் ஃபினிஷ் வரும். வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கிடலாம். இது வளர்ந்துகிட்டே இருக்கும், தண்ணியும் தேவையில்லை, மணலும் தேவையில்லை, காத்துல இருக்க ஈரப்பதத்தை வச்சு இது வளருதான். ஸோ இந்த மாதிரியான கிஃப்ட் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே லைக்கா இருக்கும். இந்த சைனா வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? இதுதான் பாத்தீங்கன்னா மல்பெரி ஃப்ரூட்டா, இதான் ஸ்வீட் லெமனா. ஆனா இவ்வளவு நேரம் நீங்க வெளியில இருக்கும்போது செடி ஒரு கார்டனரா பேசுனீங்க, அப்படியே இந்த செக்ஷனுக்குள்ள வந்தோடனே மருத்துவரா மாறிட்டாரு. இவ்வளவு நேரம் மூலிகை அழகு அப்படின்னு தானே சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஐட்டம் வந்துருச்சு, வாங்க உள்ள போய் சாப்பிடுற ஐட்டம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது என்ன, எல்லா செடி இப்படிதான் வளரும், இது கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல வளருது. டெர்மினல் அமௌண்ட் இலையும் கருப்பா இருக்கும், காயும் கருப்பா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் பெரிய சைஸ் வரும். நம்ம ரெகுலர் சைஸ் போகும். நம்ம கொடியா போகக்கூடிய ரோஸ் இது, ரெட் கலர் இது, பட்டன் கிளைம்பிங் ரோஸ் இது. ஹலோ மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போரூர்ல இருக்க பூமித்ரா நர்சரி கார்டன் கிடையாது, நர்சரி காட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இங்க இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்டர்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. வணக்கம்ண்ணா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போரூர்ல வந்து ஒரு சின்ன கொடைக்கானலே இங்க இருக்கு. அது பார்க்கும் போதே தெரியுது நிறைய டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப பிஸியான ஆளு. ஸோ எங்களுக்காக முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மரக்கன்று, அதாவது எல்லாரும் நர்சரி வச்சிருக்கிறது வேற, ஆனா இது எல்லாமே மக்களுக்கு சேரணும்னு சொல்லி சேவையா நீங்க இவ்வளவு நாள் செஞ்சுட்டு வரீங்க இல்லைங்களா? இப்படி நீங்க இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கார்டன் வந்து நீங்க உருவாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மதுரை டு மெட்ராஸ்ன்ட்டு, மதுரை வந்து செந்தமிழ் பைந்தமிழ்னு ஒரு சங்கத்தமிழ் வளர்த்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. அதுவும் சென்னை வந்தவங்கள வாழ வைக்க ஊருன்னு சொல்லுவாங்க, நிறைய பேரை வாழ வச்சுட்டு இருக்கு. முதல்ல ஊருக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு உறவு முறையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். நன்றி. இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமா இருக்கிற வாழ்ற ஊரையும் பிறந்த ஊரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது தலைப்பு. அதுலயே இம்ப்ரெஸ் ஆன வாழ்த்துக்கள். வெகு விரைவில் பல மில்லியன் தொடர்றதுக்கு. இங்க நான் அங்கங்க பாக்குறேன், நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணு, லேடிஸ்க்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது எப்படின்னு ஒரு விஷயம். இது பாத்தீங்கன்னா இப்போ நாங்கெல்லாம் வந்து பெரிய மல்டி மில்லியன் ஃபேமிலிலாம் கிடையாது. ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருந்து 4 பிள்ளைகள்ல கடைசி பிள்ளையா பிறந்தவன் என்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி ஓடும்போது நம்ம பசின்றது நமக்கு தெரியும், ஒரு தேடல் ஒரு விஷயம் கிடைக்குன்றது தெரியும். ஸ்கூல் லைஃப்ல சிறுவர்கள்லாம் இந்த வயசுலேயே வந்து அவங்க கைகள் மண்ணில் தோண்டி செடி வளர்த்து ஒரு விதையை போட்டு அது முளைச்சி அதுல இருந்து ஹார்வெஸ்டிங் பலனை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க முடியும். ஸோ அவங்க தவறான பாதைக்கு செல்ல மாட்டாங்கன்ற ஒரு நோக்கம் என்னால முடிஞ்சது. ஐயா அப்துல் கலாம் அவர்களோட சந்திச்சதுதான் என்னுடைய முதல் காரணம்னு சொல்லலாம். மரக்கன்றுகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒரு 3 லட்சம் மரக்கன்றுகள்ல போய் நிக்குது. இப்ப செடிகள்ல வந்து பல விதம் இருக்கும். அதாவது தண்ணியில வளர்றது, இல்ல தண்ணியே தேவையில்லாம வளர்றது, இல்லைன்னா நார்மலா நம்ம தண்ணி டெய்லி ஊத்துறது, சன்லைட்டே தேவையில்லாம கூட சில செடிகள்லாம் இருக்கும். நம்ம கிட்ட எல்லாம் என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு, ஒவ்வொரு டைப்ஸையும் எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் என்னெல்லாம் கேட்டீங்களா? எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது தண்ணியில வளர்றது. தண்ணியில வளர்றது மட்டும் கிடையாது, இது ஏர் பியூரிஃபையரா ஒர்க் பண்ணக்கூடியது. இண்டோர்ல வீட்டுல ஊருக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க, ஏர் பியூரிஃபையரா ஒர்க் பண்ணக்கூடியது. காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு 100% ஏர் பியூரிஃபையர் பிளான்ட் தான் பார்க்க போறோம். சாதாரண மணி பிளான்ட்டே அதை பண்ணோம். வேலைக்கு போவாங்க, அலுவலகத்துக்கு போறவங்க வாட்டரிங் பண்றதுக்கு இருக்காது, ஒரு 4 நாள் 5 நாள் டிராவல் பண்றவங்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக நேரம் இருக்காது, செடி வாடி போயிருன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காகவே இந்த மாதிரி வாட்டரிங்லயே செல்ஃப் வாட்டரிங் பாட்டில் எடுத்து வந்திருக்கோம். மணி பிளான்ட் வெரைட்டிஸ் தான். இதுவுமே வந்து 100% காற்றை சுத்தப்படுத்துன்னு நாசா வந்து ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மணி பிளான்ட்டே வந்து இந்த வேலையை செய்யும். பச்சையை பார்த்தாலே நம்மளுடைய கண் நர்வ்ஸ்க்கு, நரம்புகள் மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது. ஆக்சிஜனும் கொடுக்கக்கூடியது. வீடுகள்ல செடிகளோட சார்ந்து இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயாவது நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து ஒரு சுத்தமா கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சியா இருக்கும். கண்டிப்பா. ஓகே, அதுலயே இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு. அக்லோனிமா தாய்லாந்து இம்போர்ட்டட் வெரைட்டிஸ். ஓகே, இதெல்லாம் இம்போர்ட்டட். ஆமா. இது எல்லாமே தண்ணியில வளருது. வாட்டர் மட்டும் 10 நாளைக்கு ஒரு தடவை மாத்திட்டு ரீஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஓகே.
இப்போ ஆபீஸ் போறவங்க இல்ல எங்களை மாதிரி வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கோங்க அப்படின்னா ஊருக்கு போகும்போது இல்ல ஆபீஸ் போகும்போதுலாம் நம்ம தண்ணி ஊத்த மறந்துட்டோம் அப்படின்னா செடியெல்லாம் வாடிடும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரியான மணி பிளான்ட் டைப்ஸ் இம்போர்ட்டட் இருக்கு. நம்ம நாட்டோட சேர்ந்த மணி பிளான்ட் எல்லாமே இருக்கு. நீங்க ஒன்ஸ் தண்ணி ஊத்தி வச்சாலே ஒரு வாரத்துக்கு மேல நீங்க தண்ணி சேஞ்ச் பண்ணணும் அவசியமே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வளரும். சோ இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, லைட் கிரீன், டார்க் கிரீன், அப்புறம் மல்டி கலர்ஸ்ல கூட இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. 8 விதமான மணி பிளான்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, பிளாக் மணி பிளான்ட் இருக்கு, பேரட் லைன் இருக்கு, ஆக்ஸோபிளியம் இருக்கு, வெரிகேட்டட் மார்பிள், கோல்டு, கிரீன், போத்தோஸ், இந்த மாதிரி ஒரு 8 விதமான மணி பிளான்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். வித் சாயில்லையும் இருக்கு, வித் வாட்டர்லயுமே இருக்கு நம்ம. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன பிளான்ட்? இதுல 2 ரகம். நீங்க கையில இது வந்து லோட்டஸ் பேம்புன்னு சொல்லக்கூடியது. ஓ, பேம்பு. இதெல்லாம் ஆமா, பேம்பு, வாட்டர் பேம்பு, தண்ணியிலே போட்டு வச்சுக்க கூடியது. வாஸ்து பிளான்ட் வச்சா பணம் ஈர்த்துட்டு ஒரு நம்பிக்கைலாம் இருக்கு. அவங்களுக்கான செடி தான் இது. வீட்டுல குபர முறையில வச்சாங்க அப்படின்னா இந்த செடியை எப்படி மேல் நோக்கி வளைஞ்சு மேல் நோக்கி போகுதோ அந்த மாதிரி அவங்களுடைய வீட்டினுடைய வளர்ச்சியும் இருக்குன்ற நம்பப்படுது. சோ இதுலயே 2-3 சைசஸ் இருக்கு, சின்ன சைசஸும் இருக்கு. ஓகே, இதுலயே சின்னதும் இருக்கு. இது வந்து வேற வெரைட்டி, இது வேற வெரைட்டி. இது இங்க சாயில் இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில மட்டும் வச்சாலே போதும். இங்க பாருங்க, அதுக்கு ரூட் எல்லாமே இருக்கு. இதோட பிரைஸ் எல்லாம் எவ்வளவுனா? இது வந்து 300 இருந்து ஸ்டார்ட் ஆகி 550 வரைக்கும் இருக்கு. சைஸுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் கார்டன் இல்லைங்களா, வாட்டரிங் பிளான்ட், வாட்டர் பிளான்ட், செல்ஃப் வாட்டரிங் பாட்டோட உள்ளது 350, 400, 450. இதே மணி பிளான்ட்ஸ் நார்மலா ஒரு 30 ரூபீஸ்ல இருக்கு, ஒரு 50ல இருக்கு, ஒரு 6 inch பாட்ல ஒரு 80, 100, 120 இந்த ரேஞ்சில இருக்கு. அந்த வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டுக்கு லோக்கல் பிளான்ட்ல 30 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இம்போர்ட் பண்ணி வர்றது, பூனேல இருந்து வர்றது, தாய்லாந்துல இருந்து வரக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து அதுக்கான காஸ்ட் வரும். அது வந்து டிஷ்யூ கல்ச்சர் மூலியமா ஒரு டென்சிட்டிவா ஒரு இதுலயே ஒரு 5 பிளான்ட்டோட ரூட்ஸ் ஒண்ணா போட்டுருப்பாங்க. அதனால அந்த காஸ்ட் வருது. ஓகேண்ணா, ஓகே. இப்ப ரேட் வந்து கம்மியான ரேட்ல இருந்து அதிகமான ரேட் வரையும் பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கு. இதுல வந்து வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை வாட்டரிங் பண்ணா போதும். மூன் கேக்டஸ்னு சொல்லக்கூடிய கீழ இருக்கிறது பாத்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட். இது ப்ரொடக்ஷன் ஆகி வரது பாத்தீங்கன்னா தாய்லாந்து இம்போர்ட் பண்ணி வருது. மேல இருக்கிறது மூன் கேக்டஸ். அதை கிராஃப்ட் பண்ணி இந்த மூன் கேக்டஸோட ஃப்ரூட்டை வச்சு வளர்ப்பாங்க. வளர்த்ததுக்கு அப்புறம் இந்த ஷேப் வரும், வந்ததுக்கு அப்புறம் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே. இது ஹைபிரிட் பண்ணி கிராஃப்டட், ஹைபிரிட் கிடையாது, கிராஃப்டட், ஒட்டு போடுறது. ஓ, கிராஃப்டட். இது வேற செடி, இது வேற செடி, ரெண்டையும் ஒண்ணா. இப்பலாம் நம்ம வொர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறோம், அப்படி இல்லனா ஆபீஸ்லயே நம்ம வேலை பாக்குறோம் இல்லையா? சோ அந்த டைம்ல எல்லாம் நமக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஒன்லி 10 days ஒன்ஸ் மட்டும் வாட்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ணா போதும். கலர் வந்து போகவே போகாதான். இதோட ரேட் வந்து 350. இப்ப ஆஃபர் பிரைஸா பாத்தீங்கன்னா 300க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஏர் பிளான்ட்னு சொல்லக்கூடியது. தண்ணி இல்ல, வேறு இல்ல, மண் இல்ல, காத்துல இருந்து ஈரத்துல இருந்து வளரக்கூடியது. இங்க பாருங்களேன், இந்த செடி பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. ஒரிஜினல் செடி. இது வளர்ந்துகிட்டே இருக்கும், தண்ணியும் தேவையில்லை, மணலும் தேவையில்லை. காத்துல இருக்க ஈரப்பதத்தை வச்சு இது வளருதான். 10 நாளைக்கு ஒரு தடவை வேணும்னா இவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்ல வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அதனுடைய பனிச்சாரல் மாதிரி தண்ணி. இதனுடைய ஒரிஜின் பாத்தீங்கன்னா அமேசான் காடுகள்ல மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். ஒரு 200 வருஷம், 300 வருஷம் மரங்கள் இருக்கும், 500 வருஷம் மரங்கள் இருக்கும். அந்த மரங்களுடைய ட்ரங்க்ல அந்த பனிச்சாரல் மூலியமா மரத்து இடுக்கல்ல இருக்கக்கூடிய நீர் மட்டுமே எடுத்து வளரக்கூடியது. ஸோ இதுவுமே இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்கு யாருக்காவது பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னா அன்பானவங்களுக்கு செடி கொடுக்கும்போது ஒரு செடியை கொடுத்து அன்பையும் வளர்த்து செடியையும் வளர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓ, சூப்பர்ண்ணா, சூப்பர். இப்போ ஹாஸ்டலர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செடி வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ஸோ இந்த மாதிரி செடிகள்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இதோட ரேட்லாம் எவ்வளோண்ணா? அது ரேட் பாத்தீங்கன்னா 300, 450. 300 rupees தானாங்க? இங்க பாருங்க, 300, 450 அந்த ரேஞ்சில தான் வருது. ஓகே, சூப்பர். இது ஆர்டின் ஷேப் இருக்கக்கூடிய ஹோயான்ற ஒரு ஃபேமிலி. இது செடியானா? செடிதான் அது. ஓ, நான் கூட இங்க பாருங்களேன் ஏதோ லீஃப் எடுத்து நட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். பட் செடியே இதுதானாமா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதோட பிரைஸ்னா? இதோட பிரைஸ் just 200. 200 தான். ஓ, ஓகே. இது வந்து இந்த மாதிரி பாட்டோட வரும்போது உங்களுக்கு ஒரு 260 இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே. ஆஃபர்ல. ஓகே. இது வந்து இதோட வளர்ச்சி இவ்வளவுதான். ஆமா, அப்படியே ஹார்டின் ஷேப்லயே வளரும். ஹார்டின்லயே தான் வளரும். எவ்வளவு சைஸ் வரையும்? சைஸ் இன்னும் ஒரு 4 to 6 inches பெருசாகும். பாட்டோட சைஸ் போகும்போது பெருசாகும் போது அதோட செடியினுடைய growth-உம் இருக்கும். ஸ்லோவா வளரக்கூடியது. ஸ்லோவா வளரக்கூடியது. ஆனா இது ஒரே ஒரு லீஃப் தான். ஆமா, ஒரே லீஃப். ரொம்ப அழகா இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட லவ்வர்ஸ், வைஃப், ஹஸ்பண்ட் யாரு ஸ்பெஷலானவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து பண்றதை விட இங்க பாருங்க இதெல்லாம் உயிருள்ளது. சோ இந்த மாதிரியான கிஃப்ட் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே லைக்கா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. பிரைஸும் பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் தான். இதெல்லாம் என்ன மாதிரியான பிளான்ட்ஸ்னா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டோர், குறைஞ்ச வெளிச்சம், ஜன்னல் வெளிச்சத்துல வளரக்கூடிய ஃப்ளவரிங் டைப். வெளியில இல்ல, நான் ஃபிளவர் வளர்க்கணும்னு ஆசை, இடமே இல்ல, எனக்கு பால்கனி தான் இருக்கு, பால்கனில வீட்டுக்குள்ள 2 ஃபிளவர் வளர்க்கணும் ஆசைன்றவங்களுக்கு இது வந்து அமைதியை கொடுக்க கூட பீஸ் லிலின்னு சொல்லுவாங்க. இண்டோர்ல வளரக்கூடிய ஃபிளவர். இது வந்து அந்தோரியம்ல ஒரு 4 கலர்ஸ் இருக்கு. பிங்க், ரெட்டு,
350 450 ரெண்டு ரேஞ்ச் இருக்கு. சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வேரியன்ட் ஆகும். ஓகே. இது வந்து ஹைட்ரேஞ்சான்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் ஃபிளார் இது. இங்கிலீஷ் ஃபிளார். ஆமா, இது வந்து பிரிட்டிஷ் அந்த நாடுகள்ல இந்த பரவலா வெயில்லயே வளரக்கூடியது. நம்ம ஊர்ல வைக்கும்போது செமிஷன்ல வச்சுக்கணும். ஒன்ஸ் ஃபிளார் வந்ததுன்னா ஒரு 15 to 20 டேஸ் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். இது பாத்தீங்கன்னா டென்ட்ரோபியம்னு சொல்லக்கூடிய ஆர்ச்சிட் பிளான்ட் இது. இந்த ஃபிளார் ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் ஆனது ஒரு மாசம் அப்படியே ஒரு மாசம் வரைக்கும் அப்படி இருக்கும். சைடுல ஒரு ஷூட் வரும். ஸோ டேமேஜ் ஆகாது. வாட்டர் மார்னிங் ஈவினிங் 2 வேளை பண்ணிக்கணும். ஜஸ்ட் 300 rupees நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 300 rupees. ஆமா, 300 rupees தான். இதுக்கு மண் இருக்காது, கல்லும் இந்த தெரக்கோட்டா தான் இருக்கும். வாட்டரிங் 2 வேளை பண்ணணும். சாண்டே தேவை கிடையாது, கல்லு தான் ஃபுல்லா, முழுக்க கல்லு தான். ஓகே ஓகே. இந்த செடிக்கு பாருங்களேன், மணலே தேவையில்லை, வெறும் நீங்க கல்லு மட்டும் போட்டா போதும், தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணா போதும். அப்ப இங்க வந்து நீங்க தண்ணியில வளர்ற செடி இருக்கு, மண்ணுல வளர்ற செடி இருக்கு, காத்துல வளர்ற செடி இருக்கு, வெறும் கல்லை மட்டும் யூஸ் பண்ணி போடுற செடி கூட இங்க இருக்கு. கண்டிப்பா வந்து மக்கள் ஒரு தடவை விசிட், ஏற்கனவே நம்ம கடையை பத்தி எல்லாருக்குமே தெரியும் பூமித்ரா. ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நம்ம கிட்ட ஹேங்கிங் பிளான்ஸ் கூட நிறைய இருக்குல்லன்னா, அதாவது நான் ஹேங்கிங் பிளான்ஸ் நிறைய தெரியும், பார்த்துருக்கோம். பட் அதுலயே இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்குன்றது இப்பதான் தெரியும். சோ இது ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து ஒன்றரை ஜூல ஆரஞ்சு கலர், இது கொஞ்சம் டார்க்கிஷ் ஷேடா இருக்கும். யூசுவலான கலர் அங்க இருக்கு, அதை காட்டுறேன். அது டார்க் மெரூனா இருக்கும். இது கொஞ்சம் லைட் ஷேடு, ஆரஞ்சு ஷேடு வரும். இது வந்து டேர்ட்டில் ஒயின், இது டேர்ட்டில் ட்ரிங்கிள் ஒயின். இது அது உங்க பின்னாடி இருக்குது டேர்ட்டில் ஒயின் கிரீன். அதுலயும் வந்து ரெட் 4 கலர் இருக்கு. பீலியான்ற வெரைட்டி இருக்கு. மணி பிளான்ட்ல ஒரு 7-8 வெரைட்டி இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், மணி பிளான்ட் பிளாக், அது மாதிரி ஒரு 20 வெரைட்டி ஆஃப் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஓகே, அதுதான் மணி பிளான்ட். ஆமா, மணி பிளான்ட்ல ஒரு 8 வெரைட்டி ஹேங்கிங் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அவுட்டோர்ல வைக்கிற மாதிரியும் கூப்பியா, லண்டனா, போட்லகா அந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்ஸும் இருக்கு. வெளிச்சத்துல போடுறதுக்கு, ஷேட்ல போடுறதுக்கும் பிளான்ட்ஸ் இருக்கு. ஓகே. மணி பிளான்ட் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில வளர்ப்போம், இல்ல மண்ணுல வளர்ப்போம், இல்ல கொடி மாதிரி பரப்பி வளர்த்துருக்க பாத்திருக்கேன். இது என்ன மணி பிளான்ட் வந்து புதுசா இருக்கு, இந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. இது பேர் என்னது? இது பேர் வந்து மாஸ்டிக் மணி பிளான்ட் சொல்லக்கூடியது. மாஸ்டிக். இது மாஸ்டிக். அதுக்கு தேவையான வாட்டர் வந்து இதுல இருந்து எடுத்துக்கும். இந்த ரூட்ஸ் இது மூலியமா வளரும். இதுலயே வந்து ஒரு 5 அடி வரைக்கும் வளர்த்துக்கலாம். வீடு கார்னர்ல புதுசா வீடு கட்டுறாங்க, அவங்களுக்கு என்னதான் டிசைனிங்ல டைல்ஸ் பெயிண்ட் எல்லாம் பண்ணாலுமே இந்த செடிகள் வச்சாதான் அது ஃபுல் ஃபினிஷ் வரும். ஸோ அந்த திருப்தியே இருக்கும். ஸோ இண்டோர்ல வைக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட பிளான்ஸ் இருக்கு இண்டோருக்குன்ட்டு. அதுல ஒரு 300 வெரைட்டி ஆஃப், ஒரு பிளான்ட்ல ஒரு 10 வெரைட்டி 4 வெரைட்டி அந்த மாதிரி இருக்கு. இது மணி பிளான்ட்லயே வந்து 10 வெரைட்டி சொன்னீங்களா, இது எல்லாமே ஒரு கலர். இது ஒரு பிங்க், மணி பிளான்ட்ல இது ஒரு பிங்க். இதுல பிளாக் இருக்கு, இது கிரீன் ஆக்சிடைம்னு சொல்லக்கூடியது. இது மார்பிள், இது பேரட் லைன். இது வந்து பேரட் லைன், ஆமா, டபுள் கலர்ல இருக்கு. இது சிங்கோனியம் வெரைட்டி. ஓகே, இதுவும் மணி பிளான்ட் தான். இல்ல, அது சிங்கோனியம். மணி பிளான்ட் மாதிரி கொடியா ஏறக்கூடிய செடி, பூமியில வச்சு கொடிதான். ஆமா, ஓகே ஓகே. அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இண்டோர் ஏர் பியூரிஃபையர். இந்த செக்ஷன் ஃபுல்லாவே, இந்த பின்னாடி இருக்க செக்ஷன் ஃபுல்லாவே வந்து இண்டோர் ஏர் பியூரிஃபையர். இதுக்குன்னு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல இண்டோருக்கு தனியா வச்சிருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர். இதெல்லாம் இம்போர்ட்டட் அக்ரிலிக். ஃபர்ஸ்ட் வாட்டர்ல பாத்தீங்கன்னா சாயில்ல போட்டு வளர்த்துக்கிறது. இண்டோர் பிளான்ட் எல்லாமே வந்து 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணா போதும், ஊத்த தேவையில்லை. இதுக்குலாம் ஊத்த. ஆமா, இதுல இந்த இம்போர்ட்டட் பிளான்ட்ல 350, மற்றபடி இது 250ல இருக்கு. பர்கின் 200லயும் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. இப்போ இதோட ரேட்லாம் எவ்வளவுனா? இதோட ரேட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 வரும். 400 மாஸ்டிக் பிளான்ட்ஸ். ஓகே. இப்போ இது வந்து ஹைட் இந்த அளவு தான் வச்சுக்கணும், இல்ல இதோட பெரிய பாட் மாத்திட்டு இதோட ஹைட் வச்சுக்கலாம். மாஸ்டிக் தனியாவே இருக்கு. இப்ப நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். அப்பா, இதுக்குள்ள வாங்கல, எவ்வளவு கூலிங்கா இருக்கு. அப்படியே ஏதோ கொடைக்கானலுக்குள்ள ஸ்ப்ரே பண்ணி விட்டு போனா இப்படி இருக்கும், பனி துளி விழுகிற மாதிரி அப்படி இருக்கு. கேமரால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு சென்னை, ஒரு ஹாட்டான சிட்டிக்குள்ள இவ்ளோ கூலிங்கா ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னா இந்த செடி இருக்கிறனாலதான் காரணம் இருக்கு. இது ஷவர் போடுறதுக்கு எல்லா ஸ்கூல்ல இருந்தும் பசங்க வந்து 8 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்க பசங்களை வந்து ட்ரைனிங்காக வருவாங்க. ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட அக்ரிகல்ச்சர் டீம், ஹார்டிகல்ச்சர் டீம் பசங்க வந்து செடிகளை பத்தி, மரங்களை பத்தி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றது வழக்கம். ஸோ எடுத்ததோ நேரா மருந்து கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மருந்து குடினா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசும்போது சப்ஜெக்ட்லேயே இல்லாத விஷயம், செடி வள மரம் வளம்னு சொல்றாங்களேன்றப்போ கேட்க தோணாது. ஃபர்ஸ்ட்ல போட்டு அதுல உள்ள பசங்களை என்ஜாய் பண்ண விட்டுருவோம். ஃபுல்லா அவங்க நனைஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சொல்றதாமே கேட்பாங்க. அது 2 விஷயம் இருக்கு. ஸோ அவங்களும் ரொம்ப ஆர்வமா இப்ப நிறைய பசங்க செடி வளர்க்க ஆரம்பிச்சா அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பி விடுறாங்க. ஸோ நான் செய்யறது வந்து ஒரு பார்ட், நான் மண்ணுக்கு நல்லது செய்யறேன்னு நினைச்சேன். ஆனா அது எனக்கு பிசினஸா கன்வெர்ட் ஆகி வருது. அது மூலியமா
நிறைய விஷயங்கள் எதுவுமே நான் செய்யல, எல்லாமே எண்ணமும் செயல்பாடும் தான் நம்மளோட வளர்ச்சியை எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. சூப்பர். ஏன்னா குழந்தைங்க இப்ப நம்ம குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா எப்ப பாரு போனு டிவி அவ்வளவுதான். அவங்க வெளியில போய் விளையாடணும்னாலும் கூட பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் எல்லாம் எங்க போய் விளையாடுறது அப்படின்லாம் தெரியாது. நம்ம சேஃப்டியும் இப்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து ஒரு கல்வி சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி பிளான்டிங் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு இவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி நீங்க இவ்வளோ ஒரு இது மெனக்கிட்டு செய்றீங்க பாத்தீங்கன்னா அதுவே ரொம்ப சூப்பர்னா. உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிறோம். நம்ம இந்த சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 கணக்கு செலவு பண்ணி ஒரு ஏர் பியூரிஃபையர் வாங்குறோம். இயற்கையாவே ஏர் பியூரிஃபையர் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்டார்டிங், அந்த பிளான்ட்லாம் இப்ப எங்க இருக்குங்கண்ணா? நம்ம இங்க பாக்குறது எல்லாமே பொதுவாவே மரங்கள் செடிகள் எல்லாமே காத்துல இருக்கக்கூடிய பொல்யூஷன், அந்த டஸ்ட் சிமெண்ட் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சோ வீட்டுக்குள்ளும் போது வீட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய செடிகளை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இது மேல போட்டிருக்கேன். இது ஏர் பியூரிஃபையர் நானா புதுசா வியாபாரத்துக்காக சொல்லல. இது நாசா ரிசர்ச் பண்ணி ஒரு 30 பேஜ் கொண்ட ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓ சூப்பர். சோ எந்த செடி எவ்வளவு % ஆஃப் கேலனை வந்து நம்மளுக்கு காத்து கொடுக்குது, ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்ற ஒரு டீட்டெயிலே இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். சோ வரவங்களுக்கு அந்த செடிகளுடைய போட்டோஸ் எல்லாமே போட்டு நாங்க பார்வைக்கு எல்லா நேரமும் எல்லாத்தையும் ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிஸி ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு வணிகம் சார்ந்ததான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கோம். நீங்க பாக்குறவங்க கூகுள்ல போய் பாருங்க. கூகுள்ல பார்க்கும்போது அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டே வரும். சோ எந்தெந்த செடிலாம் வளர்க்கலாம் நீங்க ஒரு ஐடியாக்கு வாங்க. ஓகே. அப்ப என்ன செடி உங்களுக்கு தேவையோ நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. நம்ம பூமித்ரா கார்டன் நர்சரி கார்டனுக்கு வந்துட்டீங்கன்னா போதும், எல்லா செடியுமே அவைலபிளா இருக்கு. இன்னொரு டவுட்னா, இப்போ ஒவ்வொரு செடி பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி வளரும் இல்லைங்களா? ஹீட் இல்ல கோல்டான ஏரியா அப்படிலாம் இருக்கும். இப்ப இது நம்ம சிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டானது, நம்ம சென்னை சிட்டி இல்ல நம்ம மதுரையே போனாலுமே ஹாட்டா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வளருங்களா? நல்லா வளரும். இப்ப பாத்தீங்கன்னா துபாயில விவசாயம் பண்றாங்க. அந்த தட்பவெப்ப நிலை சீதோஷ நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சோ அதுக்கு ஒரு பாலியோஸ், இப்ப இந்த செமிஷேட் பிளான்ட், இண்டோர் பிளான்ட் எல்லாம் வந்து நீங்க நேரடியா வீட்டுல வச்சீங்கன்னா கருகி போயிடும். இதே நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில சென்னையில அது மாதிரி கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல, கேரளா பெங்களூர் போன்ற இடங்களை வச்சீங்கன்னா அந்த மாய்ச்சர் வந்து காத்துல இருக்கும், சில்னஸ் இருக்கும். சோ அடாப்ட் ஆகிக்கும். அதனால இந்த பிளான்ட்டை வந்து ஏர் பியூரிஃபராவும் இண்டோர்ல வைக்க சொல்றது, செமிஷேட்ல வைக்க சொல்றது காரணம் என்னன்னா அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து செமிஷேட்ல வைக்க சொல்றோம். சோ இதுல இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே நல்லா, இது வந்து நான் ஒரு சில பிளான்ட்ஸ் நானே ப்ரொடக்ஷன் பண்றேன், இங்கே ப்ரொடக்ஷன் பண்றேன். அதனாலதான் உங்களுக்கு வந்து மக்களுக்கு வாங்கக்கூடிய விலையில வச்சிருக்கும். ஒரு லோக்கல் வெரைட்டி மணி பிளான்ட் சொல்லுவீங்களா 30 rupees, இந்த கவர்ல இருக்கு பாருங்க, இது 30 rupees. நான் பாட்டில கட்டினேன். இது லோக்கல் பிளான்ட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்றது. அந்த மாதிரி எல்லாருமே வளர்க்கலாம். அது பூமித்தில தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஆன்லைன்லயும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். கர்நாடகா, பெங்களூர் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்தியா ஃபுல்லா எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய நர்சரிகளை கூட வாங்கிக்கிங்க. செடி வளர்க்கறது நல்ல விஷயம். அது ஏங்கிட்டு அவங்க கூட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த இடத்துல நான் என்னோட கடமை நான் சொல்றது, ஏன்னா உங்களுக்கு இந்த பிளான்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். கொஞ்சம் வெப்சைட் இருக்கு, வெப்சைட்லயும் பண்ணலாம். வாட்ஸ்அப் கேட்டலாக் வச்சிருக்கோம். எங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணா அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேண்ணா. ஓகே, டிஸ்பிளேல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன செடி நிறைய ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க ஆர்டர் போட்டு ஒரு நாள் 2 நாள் கூட அவங்க எடுத்து இது பண்றதுக்கு, ஏன்னா நிறைய நம்மளுக்கு கொஞ்சம் கடவுள் நல்ல ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வர்றாங்க. டக்குன்னு இமிடியட்டான ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா குறைஞ்ச லாபத்துல லிமிட்டடான ஸ்டாஃப் போட்டு தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் போடுங்க, ஆர்டர் போட்டதா 2 to 3 நாள் ஆர்டர் எடுத்து ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு பொருள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குன்னா உங்க ஊருக்கே வந்து சேர்ந்துடும். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ செம்ம சில்லுன்னு இருக்கு பாருங்க. வெளியே பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயில் அடிக்குது. பட் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மழை சாரல்ல ஏதோ ஷூட்டிங்ல இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டுல ஒரு பெரிய கார்டனே வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசையா இருக்கு. செடி வளர்க்கறது பாத்தீங்கன்னா நமக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பா அது ஒரு பெனிஃபிட்டுங்க. செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பூமித்ரால வந்து நீங்க ஆன்லைன் டெலிவரினாலும் சரி, இல்ல சென்னையில இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. உங்களுக்கே நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். இது இன்னும் குட்டி குட்டியா இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் பிளாஸ்டிக் பிளான்ட் மாதிரி இருக்கு. ஒரிஜினல் தான் கேக்டஸ் வெரைட்டிஸ் இது. ஓகே, இதெல்லாம் ஃப்ளவர் நேத்து பூத்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ளவர் ஓகே, இது ரொம்ப அழகா இருந்தது. இது ஒரு நாளைக்கு பூத்துருவாரு. அடுத்து ஒரு பட் வச்சு எல்லாமே வந்து பூக்கள் வரக்கூடிய கேக்டஸ் வெரைட்டிஸ். இதெல்லாம் எவ்வளவு பிரைஸ்? இதெல்லாம் 150. அவ்வளவுதான், 150 தான். சின்ன சைஸ்ல 150. ஓகே, பெரிய சைஸ்ல இருக்குது 300 400 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வரும். இதுக்கெல்லாம் தண்ணி எப்படி ஊத்துறது? தண்ணி 10 நாளைக்கு ஒரு தடவை. 10 நாளைக்கு ஒரு தடவை. இந்த மாதிரி மிதமான வெளிச்சம் இருந்தா போதும். ஓகே, நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருந்தாலே போதும். வெளிச்சம், ஜன்னல் வெளிச்சம், சூரிய வெளிச்சம் லைட்டா படணும். லைட்டிங் படணும். நேரடியா பண்ணலாம் கூட ஜன்னல் வெளிச்சம், பால்கனி வெளிச்சம் படணும். ஓகே, சூப்பர்.
சைஸ் ஆமா இதோட சைஸ் வந்து சைஸ் பெருசாகும், டைம் எடுக்கும், ரொம்ப ஸ்லோவா தான் வளரும். ஓகே ஸ்லோவா வளரும், ஆனா சைஸும் வரதா செய்யும். கேக்டஸ், மியாமி கேக்டஸ், சிவீரா நிறைய இருக்கு. இதுல என்னன்னா போன்சாய் பிளான்ட் சொல்லுவாங்க இல்லையா, போன்ஸ். இந்த சைனா வீடியோஸ்ல எல்லாம் பாத்துருக்கோம் இல்லையா, மரம் குட்டி இதுல வந்து மரமே வளர்த்திருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ட்ரீஸ் இது ஆக்சுவலா பிளான்ட் கிடையாது, ட்ரீ, குட்டி ட்ரீ. இங்க பாருங்க கை கால்லாம் இருக்க மாதிரி இருக்கு. இதோட பிரைஸ்லாம் எவ்வளவுனா வரும்? உங்களுக்கு ஸ்டார்டிங் போன்சாய் பிளான்ட் பார்த்தா ஒரு 400ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 400ல இருந்து இருக்கு. ஆமா. இது என்ன செடின்னா? இது வந்து ஃபைகாஸ் பெஞ்சமின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. ஓகே. இது ஃபைகாஸ் மக்ரோகார்பா இருக்கு, முராயா பனிசூல்ட்டா இருக்கு, ஓகே, அடினியம் இருக்கு. இது எல்லாமே ட்ரீ தான். ட்ரீ தான் எல்லாமே. ஓ, நீங்க கார்டன்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குமோ A to Z நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே. நம்ம கிட்ட ஸ்பெசிஃபிக்கா உங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி போன்சாய், சக்லன், கேக்டஸ், இது போக வந்து பூக்கள் பூக்கக்கூடிய அபூர்வமான மரங்கள் சொல்லுவாங்க. கடம்ப மரம், செண்பக மரம், வன்னி மரம், ருத்ராட்ச மரம், பன்னீர் புஷ்ப மரம், இந்த மாதிரி வாசனை கொடுக்கக்கூடிய மரங்கள் நிறைய இருக்கு. செண்பக மரத்துல 2 கலர்ஸ் இருக்கு, அதெல்லாம் காட்டுற உள்ள நிறைய இருக்கு. அது போக மூலிகை செடிகள் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் வீட்லயே வளர்த்துக்கிற மாதிரி, உடலை நலனை வந்து வீட்லயே சரி பண்ணிக்கிற மாதிரி மூலிகை செடி இருக்கு. அது ஒரு செக்ஷன். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் 2024 செய்ய போறோம், அதையும் காட்டுறேன். ஓகே ஷூர். இது எல்லாமே ரோஸ் வெரைட்டி. ரோஸ் வெரைட்டி. ஓகே. இது என்ன அந்த ரோஸ் லாவெண்டர் ஸ்மெல் பிச்சு மோந்து பாருங்க. லாவெண்டரா? லாவெண்டர் பவுடர் லாவெண்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். சென்ட்ல ஆமாண்ணா, அப்படி லாவெண்டர் ஸ்மெல் வருது. தவனம் இருக்கு, மரிக்குழந்து இருக்கு, நம்ம நாட்டு செடியும் இருக்கு, மரிக்குழந்து எல்லாம். இது வந்து வீட்டுல வந்து சுத்த ஸ்மெல் வரதுக்கு, ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ்க்கு. நீங்க கார்ல போறீங்க, கார் ஸ்ப்ரே யூஸ் பண்ண தேவை 2 இலை பிச்சு போட்டுங்க. தவனம் யூஸ் பண்ணுங்க, 2 இலை பிச்சு போடுங்க ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி ஒரு 7-8 இலைகள் இருக்கு. வாரம் ஃபுல்லாவே ஒரு நாளைக்கு ஒரு இலைகளை போட்டு போலாம். பர்ஃப்யூம் யூஸ் பண்ண தேவையில்ல, கேன்சர் வர வைக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. அது காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பெட்ரூமா இருக்கலாம், பாத்ரூமா இருக்கலாம். அதுக்குன்னு 7 விதமான இலைகள் இருக்கு. மல்பெரி ஃப்ரூட் இருக்கா? மல்பெரி இங்க பாருங்க, நான் படத்துல தான் கேள்விதான் பட்டிருக்கேன். மல்பெரி சாப்பிட வேணாம், இதான் ஃப்ரூட். இதான் ஃப்ரூட். மரம் ஃபுல்லா இருந்து வரவங்க டேஸ்ட் கொடுத்து காலி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அந்த பக்கம் ரெடியா இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா மல்பெரி ஃப்ரூட்டா. நம்ம படத்துல இருந்து பாட்டுல கேள்விப்பட்டிருக்கோம் மல்பெரின்னு சொல்லிட்டு, இல்ல நிறைய சாக்லேட்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம் மல்பெரி ஃபிளேவர். இன்னைக்குதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் மல்பெரி ஃப்ரூட் வந்து பாக்குறேன். ஃப்ரூட் பாத்தீங்கன்னா அந்த பட்டுப்பூச்சிகளுக்கு உணவாகும். இதே இலைகளை வந்து மாடுகளுக்கு தீவனமாகவும் கொடுப்பாங்க. நம்மளும் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடலாம், உடலுக்கு நல்லா செய்யக்கூடியதுதான். இது வந்து நம்ம நாட்டுதான் எப்படின்னா? நாட்டுதான், ஃபாரின் நாட்டு ரகம் தான். நம்ம மண்ணிலே வளர வச்சுக்கலாம், மாடி தோட்டத்திலே வளர வச்சுக்கலாம். இது வந்து அந்த ஸ்ட்ராபெரி, நெல்லிக்காய் அப்படியே இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்ட்ல இருக்கு, செம்மையா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. அண்ணா ஏதோ ஒரு இலையை எடுத்து சாப்பிட சொல்றாங்க, என்ன இலைன்னு தெரியல. இது என்ன இலை? சாப்பிடுங்க, தைரியமா சாப்பிடுங்க, ஒண்ணுமே ஆகாது. இனிக்குது. ஆமா, இனிப்பு துளசி, ஸ்டீவியான்னு சொல்லக்கூடிய இனிப்பு துளசி. டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்குலாம் வந்து சர்க்கரைக்கு போது அந்த இலையை போட்டு தேநீர்ல குடிச்சாங்கனாலே அவங்க டீ குடிச்ச ஃபீல் இருக்கும், அந்த சுகரும் கிடைக்கும். சுகர் ஃப்ரீ. இது ஸ்டீவியான்ட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆக்கிட்டு இருக்கு. ஃப்ளைட்லாம் கொடுப்பாங்க, ஒயிட் சுகர்ன்ட்டு. சூப்பர். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இனிப்பு துளசின்னு சொல்லி. சர்க்கரை துளசின்னு சொல்லுவாங்க. அதேதான் ஸ்டீவியா. அதே மாதிரி மென்ட் துளசியும் இருக்கு நம்ம கிட்ட. கற்பூர துளசி வந்து ஸ்டாக் முடிஞ்சு. பன்னீர் துளசி இருக்கு. துளசிலே 20 ரகம், 20 ரகம் இருந்தது. இப்போதைக்கு 4 ரகம் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. இன்னும் ஒரு 4-5 ரகத்துக்கு வந்து போட்டு வச்சிருக்க, ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் சேல்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம். கற்பூர துளசியில போட்டிருக்கோம். ஓகேண்ணா, ஓகே. இனிப்பு துளசி அது தவனம். அது அந்த இலை, மல்லி இலை மாதிரி இருக்குல்ல, அதுவும் வாசனை வரக்கூடியதுதான். அப்போ நீங்க வாசனைக்கு மட்டும், ஃப்ராக்ரன்ஸ்க்கு மட்டும் செடி வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் செடி இருக்கு. இது என்ன? இது தவனம். தவனம். இது சாப்பிடுங்க. இது ஒரு மரிக்குழந்து வாசனை. ஆமா, ஒரு 5 டிஃபரெண்டா இருக்கும். மரிக்குழந்து, மரு தேர. இது சாப்பிடுங்க. இது வந்து பாக்க துளசி மாதிரி இருக்கா? சாப்பிடுங்க. இந்த நம்ம சூட மிட்டாய் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்ல இருக்கு. மென்ட் துளசி. அது மவுத் ரெஃப்ரெஷ்னருக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுறோம்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த இலையை பிச்சு ஒண்ணு போட்டாலே போதும், அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த மென்டோஸ் ஃபிளேவர் அப்படியே இருக்கு துளசியில. இது வந்து பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க. பன்னீர் நீங்க தொளிக்கிறோம் இல்லையா, பன்னீர் ஸ்மெல் அப்படியே வருதுன்னா. மரிக்குழந்து கருப்புசாமியோட ஸ்பெஷல், செம்ம ஸ்மெல்லா இருக்குங்க. இது வந்து மூலிகை செடி செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஓகே, ஓகே. சோ இது வந்து இலை பிரண்டை வந்து கொடியா போறத பாத்திருப்பீங்க. இது வந்து இலை பிரண்டை.
கொஞ்சம் நார் வந்து கம்மியா இருக்கும், நாக்கு அரிக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை அப்படியே எடுத்து சட்னி நம்ம ஊர் சைட்லாம் செய்வாங்க. ஆமா, பெரண்டையில துவையல் சட்னி அந்த எல்லாம் துவையல் செய்வாங்க. வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கலாம். இது வந்து இலையிலேயே பண்ணலாம். இலையிலேயே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. விலாமிச்சருக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு. இப்போ பன்னீர் துளசி சொன்னாலும் அது பன்னீர் துளசி, அது ஜாவா துளசி, அது வந்து கேன்சர் கியூர் பண்றதுக்கு. ஓகேங்கண்ணா. விலாமிச்சன்றது இது வந்து கற்பூரவள்ளி இலை மாதிரியே இருக்கும், ஆனா கற்பூரவள்ளி கிடையாது. இது விலாமிச்ச உடல் சூட்டுக்கு. இப்போ வெயில் காலமா இருக்கு, வெயில் காலத்துக்கு 2 இலை விலாமிச்ச இலையும் ஒரு எலுமிச்சை பழத்தை 1/2 துண்டு போட்டு தண்ணி லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சீங்கன்னா உடல் உஷ்ணத்தை காலையில் நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா வந்து ஹீட்டே தெரியாது. டிராவல் பண்ணுற பாடி ஹீட்டை உடனே குறைக்கக்கூடியது விலாமிச்சை. ஓகே ஓகே. பாக்க வந்து கற்பூரவள்ளி மாதிரி இருக்கும், கற்பூரவள்ளி இலை மாதிரியே இருக்கு, ஆனா அது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இது பாருங்களேன், கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. அதே மாதிரி ஐஎம்என் இருக்கு, ஃபைல்ஸ் கம்பெனி உள்ளவங்களுக்கு, மூல பிரச்சனை இருக்கவங்க, டைஜஷன் ஆகலை, அவங்களுக்கு பாத்ரூம் போக கஷ்டமா இருக்குன்னா 2 இலையை சாப்பிட்டு மார்னிங் சாப்பிட்டாங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிடத்துக்குள்ள போயிடுவாங்க. பல்லுக்கு வந்து நாயுருவி இருக்கு, நாயுருவி இலையை வந்து கடிச்சு சாப்பிட்டு மென்று துப்புனாங்க ஒரு 5 நிமிஷம், பல்லு ஈர்கள்லாம் ஸ்ட்ராங் ஆயிரும். கல்லு கடிச்சாலும் கல்லு தான் உடையும், பல்லு உடையாது. ஓ சூப்பர். நம்ம ஆயிரக்கணக்குல வந்து மருந்து மாத்திரை அதெல்லாம் செலவு பண்றோம் இல்லையா, இங்க வந்து பாருங்க இந்த இடம் ஃபுல்லாவே வெறும் மூலிகை செடி தான். எனக்கே இது புதுசா இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செடியை சொல்றாரு. ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டுல கார்டன் வச்சிருக்கவங்களாம் இந்த மாதிரியான செடிகள் வாங்கி வைக்கும் போது நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி ஒரு நல்ல என்ன சொல்ல இயற்கையான உணவா வந்து கொடுத்து எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாம சரி பண்ற மாதிரி இருக்கு. இது சிறு குறிஞ்சான், சிறு குறிஞ்சான்னு சொல்லுவாங்க. இனிப்பு நீர் உள்ளவங்க, டயபிட்டிஸ் பேஷண்ட், சுகர் இருக்கவங்களுக்கு அந்த இலையை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும். இது கொடியா வளரக்கூடியது. இது மிளகு பூ வச்சிருக்கு. இது மிளகு நம்ம இதுல கூட வளருமா? இந்த மாதிரி சீதோசங்கள மரத்துக்கு கீழே பில்டிங் சைடுல வச்சுக்கிட்டோம்னா இங்க காய் வச்சதுதான் அதெல்லாம் மிளகு இதெல்லாம். ஆமா, செடி மிளகு, கொடி மிளகு 2 ஐட்டமும் இருக்கு. ஓ, கொடி மிளகு வேற, செடி மிளகு ஆமா வேற. சித்திரத்தை, வசம்பு, மஞ்சள் மாதிரியே இருக்கும் சித்திரத்தை, இன்னும் மெலிசா இருக்கும் வசம்பு. இங்க பாருங்களேன், இது எலுமிச்சை புல்லாம், வெறும் புல்லு தான் நினைச்சேன். இது வந்து அந்த லெமன் ஸ்மெல் வரக்கூடிய. கொசுவுக்கு வந்து இதை அரைச்சிட்டு பிளைண்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணி பசங்க கை காலெல்லாம் வச்சுட்டு வெளில தைரியமான கொசு கிடைக்காது. செகண்ட் கொசுக்கு மட்டும் கிடையாது, இது சூப்பு ரசம் செய்யும் போது இந்த இலையை வந்து 4 இலையை பிச்சு போட்டீங்கன்னா அந்த சூப்போட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும். சீனர்கள் அதிகமாக உணவுல சேர்த்துக்கக்கூடியது, வயிற்றுல இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின் எல்லாம் வெளியாக்கிட்டு ஸ்கின்னை வந்து அழகா வச்சுக்கக்கூடிய விஷயத்தை செய்யுது. ஆமா, லெமன் கிராஸ். ஆனா இவ்வளவு நேரம் நீங்க வெளியில இருக்கும்போது செடி ஒரு கார்டனரா பேசுனீங்க, அப்படியே இந்த செக்ஷனுக்குள்ள வந்தோடனே மருத்துவரா மாறிட்டாரு. போக போக உள்ள வந்து கார்டன் வந்துகிட்டே இருக்கு, அவ்வளவு பெருசா இருக்கு. இப்ப இந்த செடி எல்லாம் நம்ம கீரை வகைகள் தான். ஆமா, கீரை, சோளம், எள்ளு, கொள்ளு, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இதெல்லாம் கீரை போடுறதெல்லாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ண இருக்கு, பண்ணி தனித்தனியா. அதுலயே வந்து வெள்ளை நாவல் பூ வச்சிருக்கு பாத்தீங்களா, குண்டா, அது வெள்ளை நாவல். இது வாட்டர் வெள்ளை நாவல்னா நாவப்பழம் வெள்ளை நாவல் வெள்ளையா இருக்கும். ஆமா, வெள்ளையா இருக்கும். இந்த பூ வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் பழமா மாறி இன்னும் ஒரு மாசத்துல ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் ரெடி. இது வாட்டர் ஆப்பிள், குண்டு குண்டா நிறைய காய்கள் வைக்கக்கூடியது. வாங்க, சாத்துக்குடி எல்லாம் காயோடவே இருக்கு, வாட்டர் ஆப்பிளும் காயோட காட்டுறோம். இவ்வளவு நேரம் மூலிகை அழகு அப்படின்னு தானே சொல்லி பாத்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஐட்டம் வந்துருச்சு, வாங்க உள்ள போய் சாப்பிடுற ஐட்டம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முந்திரியா இல்ல, வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள், ஆமா, இன்னும் பெரிய சைஸ் ஆகும். நீர் சத்து அதிகம், வாட்டர் கண்டென்ட். நம்ம வெயிலுக்கு நல்லா வளரக்கூடியது. இலைகளை மட்டும் நல்லா குறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஃபுல் மரம் முழுக்கவே காயா இருக்கும். மாடி தோட்டத்திலே வளர்க்கக்கூடிய வாட்டர் ஆப்பிள். கவர்ல தான் வச்சிருக்கேன். ஆமா, கவர்ல தான் வச்சிருக்கேன். கவர்ல வச்சு இவ்வளவு பழங்கள் வந்து இது 3 சைஸ் கவர் இருக்கு நம்ம கிட்ட. சின்னது 200 ரூபாய் ஆரம்பிக்குது, அடுத்தது 600 ரூபாய் ஆரம்பிக்குது, அடுத்தது 1800 ரூபாய் ஆரம்பிக்குது பெரிய சைஸ். பக்கத்துலயே இருக்கிறது வெள்ளை நாவல் காட்டணும் இல்லைங்களா, வெள்ளை நாவல் பூ வச்சிருக்கு. இந்த வாட்டர் ஆப்பிள் சொல்றீங்களா, இது பார்க்க வந்து இந்த பழம் மாதிரி இருக்கு, முந்திரி பழம் மாதிரியா? ஆமா, முந்திரி பழம் மாதிரி இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம பால்கனில வளர்க்கலாமா, இல்ல நல்ல நேரடி வெளிச்சம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெளிச்சம் போட்டுச்சுன்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம், மாடி தோட்டத்துல வச்சுக்கலாம். மாடி தோட்டத்துல வச்சுக்கலாம். ஓகே, நார்மலா நீங்க நம்ம கவர்ல வச்சே வளர்க்கலாம். தொட்டி எதுக்குன்னு இந்த கவர்ல இருக்கிறது பிரிச்சு ஒரு தொட்டி இல்ல க்ரோ பேக் அது மாதிரி இதுல போட்டீங்கன்னா வளர்க்கலாம். தொட்டி பெட்டர். இது எவ்வளவு பெரிய சைஸ் வரை வரும்? இது வந்து பாத்தீங்கன்னா மரமா வளரக்கூடியதுதான், ஒரு 8 ல இருந்து 10 அடி வரைக்கும் வளரக்கூடியது. ப்ரூன் பண்ணி நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரூன் பண்ணி இலையை குறைச்சிட்டாலே ஃபுல்லா காயா வராது. இலையை அப்பப்ப க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கட் பண்ணி மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காய்கள் அதிகம் வரும். ஓகே ஓகே. அபார்ட்மெண்ட் பால்கனில உங்களுக்கு வெயில் வெளிச்சம் வருது அப்படின்னா, நல்லா வருது அப்படின்னா 4-5 மணி நேரம் வெயில் வெளிச்சம் வருது, எல்லா ஃப்ரூட்ஸுமே வளர்க்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் வளர்க்கலாமாங்க? இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட். ஆமா, ஃபுல்லா பூ வச்சிருக்கு. காய் இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் எல்லாம் மாறிடும். ஓகேண்ணா, ஓகே. வாங்க, ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு நமக்கு. ஸ்டார் ஃப்ரூட்ஸா இதெல்லாம்? இன்னும் பழம் வரல. அடுத்து சப்போட்டா.
சப்போட்டா பார்த்து வாங்க. நம்ம நாட்டு சப்போட்டா பழம் இருக்கு, லிப்ஸ்டிக் செடி கூட இருக்கு. அது வந்து இது புளிச்சிக்கீரை, பலாமரம் தொட்டிலேயே காய இருக்க மாதிரி. ஓகே. பலாமரம் வெறும் செடியிலேயே காய் காய்ச்சிரும். இது ஃபுல்லாவே காய் தான், பிஞ்சு தான். ஒரு 10-15 வச்சிருக்கு. ஓகே. இதுக்குன்னு தனியா எதுவும் மருந்து எதுவும் போடுவீங்களா? 8 இல்ல, இதுக்குன்னு உணவுகள் நம்ம கொடுத்துட்டு தான் வரணும். அதுக்கான மேனுவர் இருக்கு. அதுக்குன்னு ஃப்ரூட் வைக்கிறதுக்குன்னு நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன்லாம் வச்சிருக்கோம். போன் மீல் இதெல்லாம் வச்சிருக்கோம். அதுபடி ஆலோசனை கேட்டு மாசத்துக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை அதுக்கான தேவைப்படுற உணவு கொடுத்தோம்னா அது பாட்டு காய்க்க ஆரம்பிக்கும். நல்ல வெயில், மெயினான விஷயம் வந்து பழங்களுக்கு வந்து 5 to 6 மணி நேரமாவது வெயில் இருந்தாதான் அந்த இடத்துல நீங்க இந்த பழச்செடிகளை வாங்கி வைக்கணும், பூச்செடிகளை வாங்கி வைக்கணும். வெயில் 2 மணி நேரம் தான் போடுதுன்னா அதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது கஷ்டம். அது நீங்க பண்ற இன்வெஸ்ட் வேஸ்ட். அதுக்கு தகுந்த மாதிரி செடிகள், அழகு செடிகளை வச்சுக்கலாம். அந்த 2 மணி நேரம் வச்சுருந்தா அது மாங்காய் பாருங்க எவ்வளவு பெருசு காய்ச்சிக்கிட்டு. மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். வெறும் இந்த இதுல வச்சு மாங்காய் இவ்வளவு பெரிய மாங்காய் வந்து காய்ச்சிருக்குல்ல. வெளியே இருந்தா அடுத்து சாப்பிடுவாங்க வரமாட்டிருக்கேன். இப்ப இந்த செடியில எவ்வளவு ரேட்? இது எல்லாமே 1800 ரூபாய். அந்த பெரிய காயோட இருக்கிறது எல்லாமே 1800 ரூபாய். 1800. ஆமா. அவங்க எனக்கு ஒரு 10 பீஸ் எடுக்க போறேன், எல்லாத்துலயும் ஒண்ணு எடுக்க போனா என்ன இன்னும் பெஸ்டா கம்மி பண்ணி கொடுக்கும். நம்ம ஒரு பழம் வாங்குறோம்னாலே 500 ரூபாய் வந்துரும். ஒரு பலாப்பழம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்டா ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு மரம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துலயே நம்ம பழம் வந்து காய்ச்சி எடுத்த. மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்க. அந்த வகையை சேர்ந்ததுதான் நோனி. இது வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து பெஸ்ட் மெடிசனா வந்து ரொம்ப காஸ்ட்லியா வந்துட்டு இருக்காங்க. இந்த பழங்கள் பாட்டிலே 1500 ரூபாய் 2000 ரூபாய் வரும். அது சின்ன சைஸ். இது வந்து ஒரு 250க்கு சின்னது, பெருசு வந்து ஒரு 750க்கு கொடுத்துட்டு இருக்கேன் வித் ஃப்ரூட்டோடவே. அந்த மாதிரி உடலை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டுல இருந்து நம்மள ஆரோக்கியத்தை இது பண்ணிக்கலாம். மஞ்சனத்தி காய். ஆமா. ஓகேண்ணா. இது மியாசாக்கி மேங்கோ. இது என்ன மேங்கோ? மியாசாக்கி சொல்லுவாங்க, ஜப்பான் மேங்கோ சொல்லுவாங்க. அந்த மேங்கோ இது ரோல்லே வந்து அதிகமா விலைக்கு போகும். ஏலத்துல எடுப்பாங்க. துபாய்ல பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஒரு கிலோ போற இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி இது. அது நம்ம இதுக்கு நல்லா வரும். இது கோல்டன் சீதாப்பழம். சீதால ஒரு 3 வெரைட்டி. சீதாலே 3 வெரைட்டி. ஆமா. இது வந்து பார்படாஸ் செரி, கலாக்கா இருக்கு, கறி மசாலா பட்டை இலை இருக்கு, கறி மசாலா பட்டை இலை அதுக்கு இருக்கு, பிரிஞ்சி இலை இருக்கு. ஓகே. பிரிஞ்சில எல்லாம் நம்ம காஞ்சி போய் தானே பிரியாணில போடுவோம். இங்க பச்சையாவே நம்ம வீட்லயே வளர்த்து போடலாம். அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இது கமலா ஆரஞ்சு. இது கமலா ஆரஞ்சு. ஓகே ஓகே. இப்ப சாத்துக்குடி பாருங்க, காயோடவே இருக்கு. இங்க பாருங்க சாத்துக்குடி. சின்ன செடி தான், அது சின்ன மரம் தான். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சாத்துக்குடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப இங்க வாங்கிட்டு போயிடுறோம்னா போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து நீங்க எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ். எங்க டீமே வந்து உங்களுடைய தோட்டத்தை அமைச்சு கொடுப்பாங்க. மெயினா மேஜரா வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐடி பார்க், அபார்ட்மெண்ட், வீலா, டெரஸ் கார்டன், ரூப் கார்டன், ஒரு 100 விதமான டிசைன்ஸ் பண்ணுவோம். ஜப்பனீஸ் கார்டன், பாலினீஸ் கார்டன், ஜென் கார்டன், ட்ரோபிக் கார்டன், வெஸ்டர்ன் கார்டன், இங்கிலீஷ் கார்டன், பட்டர்ஃப்ளை கார்டன், இந்த மாதிரி தோட்டத்துங்களை அமைச்சு கொடுக்கறதுல நம்மளுடைய மெயினானது. அதான் மலேசியால பண்ணிட்டு இருந்தேன். இந்த செடிகள் மேல உள்ள அது தீரா அன்புனால நர்சரி போட்டு வர்றவங்க கேட்கறவங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அசோக், ஏசியன் பெயிண்ட், எல்என்டி, நிறைய ஐடி பாக்ஸுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டல் பிளான்ட் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். தோட்டம் சார்ந்த செடிகள் சார்ந்து என்ன கேட்டாலும் அதனுடைய சர்வீஸ் அனைத்து பண்ணி கொடுத்துருக்கோம். லெமன் வெரைட்டி பாக்குறீங்க. இப்ப நீங்க புது வீடு கட்டிருக்கீங்க, அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செடி வளர்க்கணும்னு ஆசை மட்டும் இருந்தா போதும். நீங்க எந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க உங்களுடைய பட்ஜெட் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே செட் பண்ணி கொடுத்துருவோம். டீம் அனுப்பி நாங்களே அனுப்பி பராமரிப்பும் பண்ணி கொடுக்குறோம். ஓ சூப்பர் சூப்பர். இவ்வளவு நேரம் நம்ம அங்கேயே இருந்துட்டோமா, சோ அவ்வளவுதான் இருக்கு போல அப்படின்னு நினைச்சா இப்பதான் பெரிய காடாவே உள்ள கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. இது பாத்தீங்கன்னா சிகப்பு நெல்லி. ஓகேண்ணா. சிகப்பு நெல்லி ரெட் கலர்ல வரும். இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இது ஆப்பிள். இது வந்து செமி ஷேட்ல போட்டு வளர்த்துக்கணும். நேரடி டைரக்ஷன் லைட் வைக்க கூடாது. இந்த புது லீஃப்லாம் இங்க வந்து வளர ஆரம்பிச்சது. இந்த லீஃப்ல ஆமா நேரடி வெயில்ல தான் கருக ஆரம்பிக்கும். பில்டிங் சைடு மரத்துக்கு கீழே தென்னை மரம் தோப்பு இருக்குன்னா ஊடு பயிர் மாதிரி வைக்கணும். ஏன்னா நேரடி வெளிச்சம் ஆகாது. ஹாட் கிளைமேட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. நம்ம ஊருக்கு வளரக்கூடிய சைஸ் சின்னதா வரும். ஆப்பிள் வந்து காஷ்மீர் அந்த மாதிரி கூலிங்கான பிரதேசத்துலதான் வளரும்னு பார்த்தா நம்ம ஊர்ல கூட வளர்ற ஆப்பிள் கூட இருக்குன்னு எனக்கே இன்னைக்குதான் தெரியும். இங்க பாருங்க சின்ன செடியிலேயே இவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு. இனிப்பு நார்த்தங்காய் இது எல்லாமே. அத்திப்பழம் பார்த்திருப்போம், செடியோடு இருக்கிறது இன்னைக்குதான் பாக்குறோம். இவ்வளவு சின்ன செடியிலேயே எவ்வளவு பழங்கள் வந்து காய்ச்சிருக்கு. தேனத்தி. ஆமா. இது பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஆமா. லீஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும்.
இது அவகாடோ, அவகேடோ, பட்டர் ஃப்ரூட்ஸ், இந்த செடிகள் சப்போட்டா, கல்பாத்தி சப்போட்டா, இது ஸ்டார் ஃப்ரூட்டு. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா டிராகன். இது நட்றாங்க. அது கீழே இருக்கு டிராகன் ஃப்ரூட்டு. நம்ம வீட்லயே டிராகன் ஃப்ரூட் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படும். ரொம்ப தண்ணி தேவைப்படாது, ட்ரைனஸா இருந்தா போதும். இந்த மாதிரி நீங்க பாட்டில் வச்சாலும் சரி இல்ல பூமியில வச்சாலும் இந்த மாதிரி அதுக்கு பந்தல் போட்டு இந்த மாதிரி ஏத்தி விட்டீங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை வருஷம் ஆகுண்ணா டிராகன் ஃப்ரூட்? ஒரு 2 வருஷத்துலயே காய்க்க ஆரம்பிச்சிடும். நீங்க வச்சதுல இருந்து 2 வருஷம் 1.5 வருஷத்துல ஃப்ரூட் வைக்க ஆரம்பிச்சிடும். 5ல இருந்து 10 பழம் ஃபர்ஸ்ட் வைக்கும். அப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணினா 20 பழம் வரைக்கும் கூட எடுக்கலாம் ஒரே செடியில. ஓ சூப்பர்ண்ணா. இது நாட்டு எலுமிச்சை. இதெல்லாம் வந்து வெறும் 40 ரூபாய்க்கு தான் கொடுக்கும். நாட்டு எலுமிச்சை, நாட்டு கொய்யா ஸ்டாக் இருக்கப்போ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரியன்ட் இருக்கும். ஓகே ஓகே. இது கொய்யாலேயே கருப்பு கொய்யான்னு சொல்லக்கூடியது. ஃப்ரூட்டோட வெளில இருக்கு, காட்டுறேன். கருப்பு கொய்யா. கருப்பு கொய்யா. அது இலையே கருப்பு கலர்ல இருக்கும் உங்களுக்கு. பிளாக் கோவான்னு சொல்லக்கூடியது. இது என்ன பழம்? அது டேபிள் ஆரஞ்சு. டேபிள் ஆரஞ்சு. ஆமா, எல்லாத்துலயுமே காய் இருக்கு. ஆரஞ்சு அடிப்பிச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. புளிப்பு அதை எடுத்து சாப்பிடுங்க, டேஸ்ட் பார்த்து சொல்லாது. புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். டேபிள் ஆரஞ்சு பழம். ஆமா, இது வந்து இந்த சைஸ் தான் வரும். ஓகே. சைஸ் வந்து இந்த அளவு தான் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே. இது வந்து கேட் ஃப்ரூட் சொன்னேன் இல்லீங்களா? கேட் ஃப்ரூட். ஆமா, பாருங்க ஃப்ரூட் இது எல்லாமே. எங்கடா இருக்கு ஃப்ரூட்? ஓ மேல இருக்கா? இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். ஓகே ஓகே. இத ட்ரை பண்ணி பாருங்க. கேட் ஃப்ரூட் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. இது மூளைக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு இதுல நல்ல புரோட்டீன் இருக்கு. குழந்தைங்க சின்ன பசங்களுக்கு இது கொடுத்தோம்னா ஆற்றல் நினைவாற்றல் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு டேஸ்டா இருக்கக்கூடியது. இது வந்து இப்ப செடியா மரமா? இது செடி, மரம் தான், சின்னதா ஷார்ட் டைப்பா வளரக்கூடியது. ஓகே. இன்னும் கொஞ்சம் பழுக்கணும், சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்ற பொசிஷனுக்கு வந்துருச்சு, டேஸ்ட் பாருங்க. ஓகேண்ணா. கேட் ஃப்ரூட் ஆரஞ்சு டேஸ்ட்லயே தான் இருக்கு, சூப்பரா இருக்குங்க. அங்க பாருங்க மாதுளம் செடி தான். அந்த சின்ன செடியில இவ்வளோ பழங்கள் வந்து பூ பழங்கள்லாம் வச்சிருக்கு. கோவா பிஞ்சு நிறைய வச்சிருக்கு. கொய்யா மரத்துல பாருங்களேன் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு. சின்னதுதான். பிரியாணி லீஃப் பச்சை கலர்ல பாத்திருக்கீங்களா? பிரியாணி இலை இதுதான். அந்த செடியே இங்க இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே இது பிரிஞ்சில பிரியாணி வாசனை வருது. அந்த பட்டை, அந்த மசாலா எல்லாம் வாடும்ல, பட்டை சோம்பு அந்த மாதிரி அந்த வாசனை அப்படியே வருது. பிரியாணி. அதிசய பழத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிசய பழம், மிராக்கிள் ஃப்ரூட். இல்லையே, நான் கேள்விப்பட்டது. செடி மாதிரியே வரும். இதுதான் அது. காயோடவே வந்தது, காயோட மூவ் ஆயிடுச்சு. இப்போ காய் வைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த சைஸ்லயே ஃப்ரூட் வைக்க ஆரம்பிச்சிடும். அதை சாப்பிட்டுட்டு காரம் புளிப்பு எது சாப்பிட்டாலுமே தெரியாது, ஸ்வீட் மட்டும் தான் இருக்கும். அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். இது சாப்பிட்டு நீங்க காரம் சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் மட்டும் தான் இருக்கும், அந்த காரம் தெரியாது. என்ன சாப்பிட்டாலும் ஸ்வீட்டா இருக்கும். ஓகே ஓகே. அதாவது மிராக்கிள். இது என்னன்னா மிளகா மாதிரியே இருக்கு. இது வந்து மிளகா செம்பருத்தி. ஆமா, மிளகா செம்பருத்தி. அமெரிக்கன் ஹைபிஸ்கஸ் இருக்கு. செம்பருத்தி மாதிரியே வரக்கூடிய, இது வெண்டைக்காய் மாதிரியே வரக்கூடிய செம்பருத்தி இருக்கு. செம்பருத்திலே இவ்வளவு வகைகள் இருக்கு. ஒரு 10 வகைகிட்ட இருக்கு நம்மகிட்ட. ஓகேண்ணா ஓகே. நாட்டு மரங்கள்ல அதே மாதிரி ஃபார்மிங் பண்ணணும், நிழலுக்கு வைக்க வேண்டிய மரங்களுமே நம்மகிட்ட எல்லாமே கிடைக்கும். புங்கப்பூ, அரசு, மகிழம், தபுபே ரோசியா, கடம்பா, என்னெல்லாம் மரங்கள் வேணுமோ அனைத்துமே கிடைக்கும். அதெல்லாம் அந்த செக்ஷன்ல வச்சிருக்கோம் பின்னாடி. முடிக்க முடியாது, அதெல்லாம் ஷார்ட் ஆகும். ஓகேண்ணா. இது வந்து பிளாக் கரண்ட். இது ஐஸ்கிரீம்ல ஃபிளேவர்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்போம். அங்க பாருங்க பிளாக் கரண்ட் செடியே இருக்கு. இந்த நர்சரி வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா செடியுமே இங்க இருக்குங்க. எதுவும் ஃபாரின்ல தான் வளரும், இல்ல கூலிங்கான பிளேஸ்ல தான் வளரும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களே நமக்கு வந்து கைட் பண்ணிடுறாங்க. இங்க வந்து இன்னும் அங்க பெரிய பெரிய நாட்டு மரங்கள்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் இப்போ ஒரே வீடியோல கவர் பண்ண முடியாதுன்றனால இதோடயே நம்ம பாத்துக்கிறோம். ஒரு டவுட்னா, இப்ப நம்ம வந்து கார்டன் அமைக்கிறது ஓகே, இப்ப பெரிய பண்ணை மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுவீங்களா? ஃபார்மிங் நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். பொள்ளாச்சி வரைக்கும் ஃபார்மிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓ சூப்பர். எனக்கு 2 ஏக்கர் இருக்கு, 4 ஏக்கர் இருக்கு. எனக்கு வந்து ஃபார்மிங் பண்ணணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கணும், பணம் கொடுக்க கூடியதா இருக்கணும். இப்போ வந்து அந்த காலங்கள்ல வந்து தாத்தா நடுவாங்க, பேரன் எடுப்பாங்க. இன்னைக்கு அந்த பொறுமை இல்லை. நான் உழைச்சது நானே சாப்பிடுன்ற ஒரு நிர்பந்தத்துல தான் வாழ்றோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவசரமான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டேன் அப்படி செத்து போக கூடாது, நம்மளே உழைச்சது நம்ம கொஞ்சம் வாழ்ந்துட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கானது இந்த ஒட்டு மரங்கள்லாம் 10 வருஷம் கழிச்சுதான் நாட்டு மரங்கள் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். ஆனா இது ஒட்டு மரங்கள் 3 இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே காய்க்க ஆரம்பிச்சிடும். சோ அது 60 வருஷம் இருந்துச்சுன்னா ஒரு 30 வருஷம் இருக்கும். ஆனா இப்போ நம்ம இருக்கும்போது அதை வந்து அனுபவிச்சுக்கலாம். டேஸ்ட் எல்லாம் சேமா தான் இருக்கும். தோட்டங்கள் மட்டும் அமைக்கிறதுக்கு கான்டாக்ட் பண்ணணும் மட்டும் தேவையில்லை. பெரிய பெரிய ஃபார்ம்லாம் நீங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம அண்ணாவை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணிடுறாங்க. எல்லாமே A to Z எல்லாமே செஞ்சிடறாங்க உங்களுக்கு. இது என்ன கான்செப்ட், செருப்பு இல்லாம நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓ இது எல்லாமே
புல்வெளி மாதிரி நம்ம அந்த வாக்கியா வரப்புல போற மாதிரி இருக்கு இல்லன்னா வாக்கியாலையும் பார்க்க முடியாது, வரப்பும் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் அதை நினைவுபடுத்துற விதமா இருக்கட்டும். பெருங்காலில் நடந்தாங்கன்னா காலுக்கு நல்லது, அந்த நேம்ஸ்க்கு நல்லது. அதனால அந்த கார்ல இருந்து இந்த கார் வரைக்கும் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே சுத்தி வரவே மார்னிங் வாக்கிங் வர மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா சூப்பர். வாக்கியா வரப்புல நடக்கிற மாதிரி இருக்கு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாக்கியா வரப்புல நடந்து போறோம். பட் இப்ப என் பசங்களுக்கு எல்லாம் சொன்னா அதெல்லாம் தெரியாது. சோ நீங்க செடி வாங்க வர்றவங்க வந்து வெறும் செடி மட்டும் வாங்காம இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடக்கணும். ஒரு மனிதன் வந்து காலைல மார்னிங் இல்ல ஈவினிங் வெறுங்கால நடந்தா அந்த நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி புல்ல நடக்கும்போது அது ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடியது. நிஜமாவே சூப்பரா இருக்குண்ணா. இப்ப செடி வாங்க வரவங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சிட்டில இருந்துட்டு ஒரு செடி வந்து வீட்டுல வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்க வருவாங்க. சோ அப்படி வர்றவங்க இங்க வந்து டைம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாமாண்ணா? அதுக்காக தானே இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கோம். அதுக்காக தான் செய்றீங்க. வர்றவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்களோட கூகுள்ல பாத்தீங்கன்னா வந்தாங்கன்னா வந்தாங்கன்னா 20 இருந்து 2 மணி நேரம் மினிமமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவசரமா வந்தா கூட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷமாவது ஆகாம வெளில போக முடியாது. ஏன்னா காத்து நல்லா ஜில்லுன்னு வருது. பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லான பிளான்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். விட்டு போறதுக்கு இன்னும் நான் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன்னா இங்க வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். சினிமாக்கு போற மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து மூலிகை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு செடிங்களை பார்த்துட்டு ரிலாக்ஸ்டா இருந்துட்டு போகலாம். ஓகே ஓகே. இப்ப சம்மர் லீவ்லாம் வருது, குழந்தைங்களாம் இங்க போனோம் அங்க போகணும் நிறைய பண்ணுவோம், நிறைய தேவையில்லாமலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கார்டனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அண்ணா வந்து நமக்காகவே இது எல்லாத்தையும் டோட்டலா ரெடி பண்றாங்க. இந்த நர்சரி மட்டும் கிடையாது, ஒரு பெரிய கார்டனாவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அது எல்லாமே சென்னை மக்கள் மிஸ் பண்ணாம வந்து பார்த்துட்டு போங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் காகித பூக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுலயே நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. லண்டனஸ் இல்ல பட்டர்ஃப்ளைக்கு பீக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கலர்ஸ். ஆமா அந்த கலர்ஸ். உங்க வீட்டுக்கு உங்க கார்டனுக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் பீஸ்லாம் வரணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த செடிகள்லாம் வாங்கி வச்சீங்கன்னா போதும், எல்லாம் வருவாங்க. இங்க பாருங்களேன், இத்துக்கும் செடியில எவ்வளவு பெரிய கொய்யா பழம்னு. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கொய்யா, நம்ம பெரிய மரத்துல காய்க்கிற சைஸ்ல இருக்கு. இது என்ன எல்லா செடி இப்படிதான் வளரும், இது கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல வளருது. டெர்மினல் அமௌண்ட் புசிடா பச்சஸ் வெரிகேட்டட். அதுல இது வந்து வெள்ளை நிறத்துல வரக்கூடியது. இதுலயே பச்சை கலர் இருக்கு. நீங்க அந்த பேஷன் ஃப்ரூட் தாங்கி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பச்சை வேகமா வரக்கூடியது. இது வந்து ஒயிட், இது கொஞ்சம் காஸ்ட்லி. இதுலயே 2-3 சைஸஸ் வச்சிருக்கோம். மேல இருக்கிறது பச்சை கலர், இது வந்து ஒயிட். சோ கொடை போலவே வளரக்கூடியது. நம்ம ஹோட்டல்ஸ் பார்க் ஒரு அபார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ் எலிவேஷன் நல்லா அழகா காட்டுறதுக்கு இந்த மாதிரி செடி வச்சு கீழே ரவுண்ட் ஷேப்ல அதுக்கான பாட்டர் பிளான் கொடுத்தா பார்க்க எலிவேஷன் நல்லா இருக்கும். ஒரு டிஃபரெண்டா பச்சையா இல்லாம ஒரு டிஃபரெண்டான வெல்கம் பண்றது. இந்த பாம்புமே அதே மாதிரி தான், பெர்ச்சா மரியா கோல்டன் சொல்லக்கூடியது. இது ஸ்டெம்ல இருந்து லீஃப் எல்லாமே கோல்ட் கலர்ல தான் இருக்கும். இது எல்லாமே கோல்டன் கலர்ல தான் இருக்கும். இது வந்து பெரிய மரமா. ஆமா, இது ஸ்மெல் பண்ணி பாருங்க. இது ஒரு ஜாஸ்மின், முராயா பனிக்குலட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாஸ்மின். நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு மல்லிகை சார்ந்ததுதான். இதுல மல்லிப்பூ ஸ்மெல் வருது அப்படியே. ஜாஸ்மின் டீன்ட்டு இந்த பூல இருந்து தான் ஜாஸ்மின் டீ செய்யறாங்க. ஜாஸ்மின் டீ. ஆமா, இது வந்து சைனா, தாய்லாந்து, மலேசியா அந்த மாதிரி ஊர்கள்ல இந்த பூ மூலியமா வரக்கூடிய டீ வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. அந்த பிச்சி பூவும் மல்லிப்பூவும் சேர்ந்து ஒரு வாடை வர மாதிரி நல்லா இருக்கும். வீட்டுக்கு எப்பவுமே சீசன் இது, எப்பவுமே பூத்துட்டு இருக்கோம். இது கிளைம்பிங் ரோஸ், கொடி ரோஸ் சொல்லுவாங்க இல்லையா, கொடி ரோஸே கொடியில கொடியா ரோஸ். இது ரெட் கலர், இது பட்டன் கிளைம்பிங் ரோஸ். இது சொல்லியிருந்தேன், கருப்பு கொய்யா, இலையும் கருப்பா இருக்கும், காயும் கருப்பா இருக்கும்ட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இன்னும் பெரிய சைஸ் வரும், நம்ம ரெகுலர் சைஸ்க்கு வரும். அதெல்லாம் இருக்கு, பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு பாருங்க. அந்த சைடு இருக்க செடியில எல்லாம் பெரிய கொய்யாவா இருக்கு. பிளாக் கொய்யா, பிளாக் கோவா. இது நம்ம ஊர் செடி தான். நம்ம ஊர் செடி தான். இது பன்னீர் புஷ்பம் சொன்னீங்களா, பன்னீர் புஷ்பம். திருச்செந்தூர் முருகன் டெம்பிள்ல விபூதி வச்சு கொடுப்பாங்க, ரொம்ப விசேஷமானது. ஆமா, பாத்திருக்கேன் நான். அதே மாதிரி கனகான்னு ஒரு ஃபிளார் இருக்கு, மனோரஞ்சி இந்த மாதிரியே ஃபிளார் வரும், எல்லோ கலர்ல கனகான்ட்டு. ஷார்ட்லேயே ஃபிளார் வாசனையா இருக்கும், ஈவினிங்ல நல்லா பூத்துதுன்னா. இது இந்த ஸ்வீட் லெமன் சொன்னீங்களா. ஆமாண்ணா, ஓகே. ஸ்வீட் லெமன் சாப்பிடுங்க, அப்படியே தோலோட சாப்பிடுறது, மருந்து நாங்கள் அடிக்க மாட்டோம். இதான் ஸ்வீட் லெமனா? அண்ணா எனக்கு பறிச்சு கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்படியே தோலோட இருக்கு. இனிப்பா இருக்குண்ணா, தோலோடவே சாப்பிடுறது. இது இந்த வெயில் காலத்துல வந்து லெமன் ஜூஸ் குடிப்போம் இல்லையா, அதுக்கு போல இதை அப்படியே ஒரு காய் எடுத்து பறிச்சு சாப்பிட்டு போட்டானா அந்த எனர்ஜியும் வந்து டேஸ்ட் இருக்கு, ஸ்வீட்டாவும் இருக்கு. சாத்துக்குடி லெமன் எல்லாமே பொதுவாகவே வெயில் காலம் ரொம்ப நல்லது.
சாத்துக்குடி சிட்ரிக் ஆசிட் இருக்கும். உங்களுக்கு அதை சாப்பிடும்போது தாய்மார்கள் இருக்காங்க, பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களாம் வந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லதுவாங்க. உடல் வாய்ப்புன்றது வயிற்று புண்ணு தொண்டையில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ராப்ளத்தையும் நீக்கக்கூடியது இந்த மொசாம்பி ஃபேமிலியில் உள்ளது. லெமன் சாத்துக்குடி பொதுவாகவே எடுத்துக்கலாம். மேங்கோ, தாய்லாந்து மேங்கோ, தொட்டிலேயே காய் வேணும்னா தாய்லாந்து மேங்கோ. தாய்லாந்து மேங்கோ இல்லை பெருசாகும் அது. இது தாய்லாந்து மேங்கோ சின்ன கவர்ல தான் இருக்கு, நம்ம தொட்டிலே வச்சுக்கலாம். ஆல் டைம் சீசன், வருஷம் ஃபுல்லா காய்க்கும். எப்பவுமே காய்க்கும், வருஷம் ஃபுல்லா காய்க்கும். ஓகேண்ணா. அப்ப மாங்காய் வந்து தேவைப்படுதுன்னா இந்த ஒரு செடியை மட்டும் வாங்கிட்டு போனா போதும். அந்த பன்னீர் ரோஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லன்னா. எங்க மரம் எப்படி காய்ச்சிருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, மாங்காய் மரம் பெரிய மரம் கூட இல்ல, சின்ன மரம் தான், அவ்வளவு காய்கள் காய்ச்சி தொங்குது. இங்க பாருங்க, ரோஸ்லயுமே எல்லா விதமான ரோஸ் இருக்கு. அந்த பாருங்க சாத்துக்குடி எவ்வளவு பெருசா இருக்கு. சாத்துக்குடி ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கு இந்த மரம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சாத்துக்குடி, நல்லா பழுத்து இருக்கு. இப்பதான் பழுக்க ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல்லா பிஞ்சு வச்சு காய் பிடிச்சிருக்கு, ஃபுல்லாவே காயா இருக்கு. எவ்வளவு காய்கள் இருக்கு பாருங்க. அது கனகா சொல்லுங்க, மனோரஞ்சத்திலேயே வந்து வாசனை இருக்கக்கூடியதுன்னு. இது பூங்களா? ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், உள்ள ஸ்மெல் பண்ணி பாருங்க. இருங்க எடுத்தேன். பிக்கனா வேணாம், இருக்கட்டும். அப்ப அது ஆச்சு, ஸ்மெல் பண்ணி பாருங்க. கனகா, இது வந்து கனகா மனோரஞ்சத்தினுடைய கிராஃப்டட் வெர்ஷன். ரொம்ப நல்லா இருக்கு, வாசனை இருக்கு. ஈவினிங்ல தான் பூக்க ஆரம்பிக்கும், அருமணமா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கு. மேல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கிளைம்பர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ரங்கூன் மல்லி, எலிஃபென்ட் இயர், இங்க என்ன நம்ம ஹட் அந்த மாதிரி எல்லாம் டிசைன் போட்டுருந்தோம்னா அதுல அப்படியே கிளைம் பண்ற மாதிரி எல்லா செடியும் இருக்கு. வீட்டு தெரியாம இருக்கிறதுக்காக எங்களோட ஷெட்லயே மேல ஏற்றி விட்டுருக்கேன். சூப்பர்ண்ணா, சூப்பர். அப்ப நீங்க இங்க வந்து செடி வாங்க வரீங்கன்னா விதையாவும் வாங்கலாம், செடியாவும் வாங்கலாம், பூ பூத்த செடியா வேணும்னாலும் வாங்கலாம், இல்ல பழங்களா இருக்கணும் அப்படின்னா கூட வாங்கலாம், காய் மட்டும் வேணும் அந்த மாதிரி செடியும் வாங்கலாம். சோ எல்லா டைப்ஸ் ஆஃப் செடியும் அதுக்கேற்ற மாதிரியான ரேட்ல, இவ்வளவு அஃபோர்டபுள் ரேட்ல வந்து செடிகள் கொடுக்கறது நம்ம பூமித்ரால மட்டும். சென்னையிலேயே நம்ம தான் பெரிய நர்சரி, சிட்டிக்குள்ள சேலஞ்சா சொல்லலாம். ஏன்னா வந்தாங்கன்னா ஒன் டைம்ல A to Z அவருக்கு தேவையான மாடித்தோடு தேவையான தொட்டி, சாயில், அதுக்கான நியூட்ரிஷன், அதுக்கான க்ரோ பேக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். இது வந்து அந்த ஃப்ரீ பிளான்ட்டுக்கு நீங்க வந்து வாங்கிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறது. ஃப்ரீ பிளான்ட் நீங்க கொடுக்கும்போது எங்க கடைக்கு வரவங்களுக்கு ஒரு செடி வந்து மூலிகை செடியில மரக்கன்று, எங்களோட தீமை வந்து மரக்கன்றா கொடுத்துருக்கோம். மரம் வைக்கிற இடத்துல வந்து ஒரு பூச்செடியா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து அவங்க ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க, அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே சூப்பர். ஏன்னா நீங்க எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னு கணக்கு, எத்தனை செடிகள் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கணக்கு வச்சுட்டு இருக்கிறதுக்காக. சூப்பர். அதாவது பிசினஸையும் தாண்டி ஒரு சேவை வந்து எப்படினாலும் செய்யலாம். ஒரு தனி மனுஷனுக்கு சேவை செய்யறதெல்லாம் வேற. பட் இது வந்து இயற்கைக்கு, நம்ம சொந்த பூமிக்கு சேவை செய்யற மனப்பான்மை வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அண்ணா வந்து அப்துல் கலாம், அப்புறம் நம்ம ஆக்டர் விவேக் சார், அவங்களுக்கு அடுத்து வந்து அண்ணா பாத்தீங்கன்னா அவ்வளோ மரங்கள் வந்து நட்டிருக்காங்களாம். ஸோ மக்களே இங்க வரும்போது நம்மளும் லைஃப்ல வந்து ஒரு மரம் நடணும் அப்படின்றது நமக்கே ஆட்டோமேட்டிக்கா உதிக்குது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றினா. இவ்வளோ செடிகள் வகைகள் நம்ம ஊர்ல வளருது அப்படின்றது தெரிஞ்சது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து நாங்க வெறும் செடி வாங்கிட்டு போனா போதும் அப்படின்றது மட்டும் இல்லாம நீங்க ஃபுல் கைடன்ஸ் கொடுத்து அதுக்கான ஒரு மரம், ஒரு விதையை நடுறது மட்டும் இல்லாம அந்த விதையில இருந்து வர மரம் ஃப்ரூட்ஸை பறிச்சு நாங்க சாப்பிடுற வரையும் நீங்க எங்க கூடயே இருந்து எல்லாம் கைட் பண்றீங்க அப்படின்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ரொம்ப நன்றி. இப்ப நீங்க சிட்டி சென்டர்ல இருக்கிறனால பார்க்கிங் வசதி இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைப்பீங்க. பட் நம்ம செடி வாங்க வரும்போது நீங்க கார்ல வந்தாலும் சரி, பைக்ல வந்தாலும் சரி, பார்க்கிங்னே வந்து உள்ள தனியா இவ்வளவு பெரிய இடம் இருக்கு. இன்னும் அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்களாம். நீங்க செடி வாங்கணும் அப்படின்றது கூட கிடையாது, நீங்க ஃபேமிலியா வந்து ஒரு தடவை விசிட் பண்ணணும்னாலும் அண்ணா வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலியா ஒரு தடவை நீங்க உள்ள வந்தாலே போதும், நீங்க இங்க இருக்கிற இயற்கையான காட்சி, அப்புறம் அந்த இயற்கையான காற்று எல்லாத்தையும் சுவாசிக்கும் போதே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நீங்களே போகும்போது செடி வாங்கிட்டு தான் போவீங்க. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. வாங்க, உங்களுக்கு நான் இலவச செடியை வாங்கிட்டு போவோம்.